சென்னை சவுகார்பேட்டை பெரியநாயக்கன் தெருவில் அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலையாக 8 அடி உயரத்தில் சவுகார்பேட்கா ராஜா என்ற பெயரில் விநாயகர் சிலை சிங்க சிம்மாசனத்தில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை சவுகார்பேட்டை பெரியநாயக்கன் தெருவில் அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய விநாயகர் சிலையாக 8 அடி உயரத்தில் சவுகார்பேட்கா ராஜா என்ற பெயரில் விநாயகர் சிலை சிங்க சிம்மாசனத்தில் வைக்கப்பட்டு பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது. கள விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. சவுகார்பேட்கா ராஜா என்ற பெயரில் சவுகார்பேட்டையின் மகாராஜாவாக இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த 8 அடி விநாயகர் சிலை தற்போது நாம் பார்க்கலாம். இந்த சிலையை பொறுத்தவரையிலும் சவுகார்பேட்டையிலேயே கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு சிலை என்று இதனை நம்மால் கூற முடியும். அதன்படி கிட்டத்தட்ட 8 அடிக்கும் மேலாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விநாயகர் சிலை தான் சவுகார்பேட்டையின் ராஜா என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு காரணம் அந்த விநாயகரானவர் அந்த சிங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பதாக இருக்கட்டும், அவரது கைகள் இரண்டும் ஆசீர்வதிப்பது போல இருக்கட்டும், கால் மீது கால் போட்டுக்கொண்டு அவர் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அழகு ஆகியவை இந்த சவுகார்பேட்டை பகுதியை பொறுத்தவரையிலும் மிக பிரபலமான ஒரு விநாயகர் சிலையாக இது பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட கடந்த 37 வருடங்களாக இந்த இடத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று கொண்டாடப்படக்கூடிய இந்த பதிவு செய்து வணங்கப்படக்கூடிய இந்த விநாயகர் சிலை இங்கு பிரபலமானது. இதை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட அடுத்த இன்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விநாயகர் சிலையானது அடுத்த 8 நாட்களும் இந்த இடத்தில் கச்சேரி பூஜை என்று தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடைபெறும். இதற்கு சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் இந்த இடத்தில் வந்து இந்த விநாயகர் சிலையை பார்த்துவிட்டு போவதும் இந்த இடத்தின் ஒரு சிறப்பு என்று கூறலாம். அந்த அளவிற்கு சவுகார்பேட்டையிலேயே மிக முக்கியமான ஒரு வைக்கப்படக்கூடிய பல விநாயகர் சிலைகளில் மிக முக்கியமான சிலையாக பார்க்கப்படுகின்றது. இந்த சவுகார்பேட்டையில் மட்டும் மிகப்பெரிய அளவில் விநாயகர் சதுர்த்தி நிகழ்ச்சியானது கொண்டாடப்படும். இந்த விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தவரையிலும் சவுகார்பேட்டையில் 17 இடங்களில் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. மற்ற இடங்களை விட இந்த இடத்தில் மட்டும்தான் அந்த 8 அடி சிலையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக இந்த சிலை வைக்கப்பட்டு இன்று இந்த பூஜைக்கு வணங்குவதற்காக இந்த பகுதி மக்கள் பெருமளவில் இந்த இடத்தில் கூடுவார்கள். குடும்பத்துடன் இந்த இடத்திற்கு வந்து இங்கு நடைபெறக்கூடிய இந்த பூஜை மற்றும் கச்சேரிகளை பார்ப்பதற்கும் அதேபோல விநாயகரின் சிறப்புகளை பேசக்கூடிய சொற்பொழிவுகளும் இங்கு தொடர்ந்து நடத்தப்படும். அடுத்த 8 நாட்களும் இங்கு திட்டமிடப்பட்டிருக்கின்றது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு தினமும் வரக்கூடியவர்கள் அந்த கச்சேரிகளை பார்ப்பது, விநாயகரை வணங்குவது என்று இந்த சவுகார்பேட்டை பகுதி முழுவதும் இன்று தொடங்கக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி முதல் அனைத்து விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கும் தொடர்ந்து மக்கள் அதிக அளவில் சென்று ஒவ்வொரு விநாயகர் சிலையும் வணங்குவார்கள். அங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலைகள் எப்படி வைக்கப்பட்டிருக்கின்றது என்று, ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெருவிலும் தனித்தனியாக வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விநாயகர் சிலைக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கின்றது. அதற்கான காரண காரியங்கள் இருக்கின்றது. இந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த கணேஷ் மகோத்சவ் மண்டல் என்று சொல்லக்கூடிய அமைப்பின் சார்பாகத்தான் இந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு அமைப்புகள் இந்த இடத்தில் தொடர்ந்து விநாயகர் சிலையை பல இடங்களில் வைப்பார்கள். அதனை பார்ப்பதற்கு மக்கள் பெருமளவில் கூடுவதும் வழக்கமான ஒன்றாக இருந்து வருகிறது. எனவே இந்த சவுகார்பேட்கா மகாராஜா என்று சொல்லக்கூடிய இந்த விநாயகர் சிலை தற்போது பூஜை செய்யப்பட்டு அவரது முகம் இதுவரையிலும் மறைக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தற்போது திறக்கப்பட்டு இங்கு மக்கள் பெருமளவில் இந்த இடத்தில் வரிசையில் நின்று தற்போது இந்த விநாயகர் வழிபட்டு வருகின்றனர். கள விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.